ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரிஸில் இருக்கிறதுலையே ரொம்பவே ஃபேமஸான ஏலியனில் ஒருத்தர் தான் நம்ம ராத்து. ஸோ இந்த கேரக்டருக்கும் நம்ம மார்வல் காமிக்ஸில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான சூப்பர் ஹீரோவான நம்ம வுல்வரினுக்கும் சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம ராத்தை பற்றி ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ராத் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டன் யூஸ் பண்ணுறதுலையே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ஏலியன். அதை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருப்பார். இதோட டியூரபிலிட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி இருக்குது சின்ன சின்ன வீக்னஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த்தோட ஃபீட்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய டேங்கரியாக பார்த்துட்டிங்கன்னா அசால்ட்டாக அவர் லிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபார்வர்ட் எண்ட்ஸ் கொண்டு வந்து அந்த டேங்கர் இருக்கும் பார்த்திங்களா, அதோட டாப்பை வந்து தன்னுடைய வெறும் கையாலேயே பிச்சு உடச்சிருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது. இதோட ஸ்ட்ரென்த் லெவலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம 4 ஆர்ம்ஸ்க்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இந்த ஒரு ராத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டரால் நம்ம வில்கேக்ஸ் தூக்கி எறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாறையை அசால்ட்டாக லிஃப்ட் பண்ண முடியும். அதுவும் நம்ம பென் யூஸ் பண்ணும்போது பண்ணியிருக்க மாட்டார். நம்மளுடைய அஸ்மித் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் பென் கிட்டேருந்து ஆம்னிட்ரிக்ஸை வாங்கி ராத்தை யூஸ் பண்ணும்போது ஒரு பாறையை லிஃப்ட் பண்ணியிருப்பார். அதை 2ஆக கட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நம்ம வில்கேக்ஸ் மேலே தூக்கி போட்டிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடான ஏலியன்ஸோட லிஸ்ட்லையும் வருவார். பிகாஸ் இவரால் ரொம்ப வேகமாக ஓட முடியும். ஏன்னா டைகரை பேஸ் பண்ண ஒரு ஏலியன் தானே. ஆனால் பார்த்தீங்கன்னா 4 கால்களை யூஸ் பண்ணி இவர் வேகமாக ஓடும்போது பார்த்திங்கன்னா இவரால் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு அளவுக்கு வந்து தன்னுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்துக்கு ஜம்ப் பண்ணவும் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டன் சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த ஒரு ராத்துக்கு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் இவர் ஏகப்பட்ட இடத்துல வானத்துலேருந்து கீழே விழுந்துருவார். ஸோ விழுந்தோட பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைமாக இந்த கேரக்டரை வந்து பென்டன் சீரிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே, கான் ஆஃப் ராத் அப்படின்ற ஒரு எபிசோடில். ஸோ இந்த ஒரு எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீடில் பிரதர்ஸில் ஒருத்தர் வந்து தன்னுடைய லேசர் கண்ணை வச்சு இந்த ஒரு கேரக்டரை அட்டாக் பண்ணுவார். ஸோ அவர் கையில் வச்சுருக்க பொருள் கூட அழிஞ்சு போயிடும். ஆனால் ராத்துக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக வந்து பென்டன் சீரிஸில் இருக்கார். ஸோ அதையும் தாண்டி இந்த ஒரு கேரக்டரோட அந்த 2 நைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ வந்து கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை வச்சு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்டாக இருந்தால் கூட பெனிட்ரேட் பண்ணிட முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ராத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பென்டன் சீரிஸில் இருக்குது. ஆனால் இவருக்கு சின்ன சின்ன வீக்னஸும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கேரக்டர் இருக்கார்ல, இவர் வந்து இந்த பூனையை சேர்ந்த ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கேரக்டர். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த லேசர் லைட் இருக்குல்ல, ஸோ இந்த விஷயத்தை வச்சு ரொம்ப ஈஸியாகவே ராத்தை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ராத்தை பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த லேசர் லைட்டை ஃபாலோ பண்ணி போயிட்டு பயங்கரமாக அடி வாங்கியிருப்பார். அதே நேரத்தில் நம்ம ரூக் இருக்கார் பார்த்திங்களா, ஸோ அவரு சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு லேசர் லைட்டை யூஸ் பண்ணுவார். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ராத்தோட ஒரு முக்கியமான வீக்னஸ். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கைபர் மரன ஹண்டருக்கு வந்து எப்படி ராத்தை வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழி தெரியும். ஏன்னா கைபர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம ராத்தோட பாடியில் வந்து ஷோல்டர்கிட்ட வந்து டச் பண்ணி அழுத்துவார். அழுத்துன்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவரோட பாடி வந்து பேரலைஸ் ஆகிடும். ஸோ பென்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மூவ் பண்ண முடியாமல் அப்படியே கீழே விழுந்துருவார். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ராத்தோட முக்கியமான ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த பூனைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருப்பா, ஒரு வில்லி. அவள் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து ஹிப்னடைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ராத்துக்கு வந்து சின்ன சின்ன வீக்னஸ் எல்லாமே இருந்தாலும் இந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பெஸ்ட்டான பென்டன் ஏலியன் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வுல்வரினை பற்றி பார்த்துருவோம். ஸோ வுல்வரின் பார்த்துட்டிங்கன்னா மார்வல் காமிக்ஸில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்பவே வெறித்தனமான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டருக்கு ஸ்ட்ரென்த் லெவல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஹல்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஹல்க்கு கூட தான் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வுல்வரின் காமிக்ஸில் நிறைய தடவை சண்டை போட்டிருக்காரு. நிறைய இடங்களில் அடி வாங்கியிருப்பார், அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம ஹல்க்குக்கு ஈக்குவலாக சண்டை போடுற அளவுக்கு நம்ம வுல்வரின்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எக்கச்சக்கமான காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு அப்படிங்கிறது நம்ம வுல்வரினுக்கு கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் இவர் பாடியில் பார்த்திங்கன்னா அந்த அடமேண்டியம் ஸ்கெலட்டன் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியான ஒரு மெட்டலு. அது பார்த்திங்கன்னா நம்ம வுல்வரினை கொஞ்சம் ஸ்லோவாக்குது. அதுக்குன்னு அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருப்பார்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஹல்க் இருக்கார்ல, அவர் ஈக்குவலாக வந்து இந்த ஒரு கேரக்டர் நிறையா காமிக்ஸில் சண்டை போட்டிருக்காரு. ரொம்ப ஸ்பீடாகவும் இருந்திருக்காரு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு கேரக்டராக இருந்தாலுமே அது வந்து சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வுல்வரினுக்கு பிரச்சனையாக இருந்தது கிடையாது. அவர் வந்து காப்பாற்றுறது தான் செஞ்சுருக்கு. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டியூரபிலிட்டி.
ஸோ டியூரபிலிட்டி அப்படிங்கிறது சாதாரண ஹியூமன் மாதிரி இருந்தாலும் இவரோட பாடி பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக ஹீல் ஆகிடும். ஏன்னா ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம ஹல்க்கு, டெட்பூல், வுல்வரினுக்கு தான் பார்த்திங்கன்னா டாப் டயரில் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வுல்வரினை எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலும் சரி அவருக்கு வலிக்கும், அவர் பாடியில் டேமேஜ் இருக்கும். இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணக்கூடிய திறமை அப்படிங்கிறது நம்ம வுல்வரின் கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, காமிக்ஸில் ஒரு தடவை ஒரு ஏலியன் ரேஸை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா வுல்வரினை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்க. ஒரே ஒரு சிங்கிள் பிளட் ட்ராப் மட்டும்தான் பார்த்துட்டிங்கன்னா வுல்வரின் கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுலேருந்தே தன்னுடைய ஃபுல் பாடியாக பார்த்திங்கன்னா வுல்வரின் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகி பார்த்திங்கன்னா ரீஜெனரேட் ஆகி வந்திருப்பார். ஆனால் அப்போ கூட அவர்கிட்ட வந்து அடமான்டியம் ஸ்கெலட்டன் இருக்கும். அது எப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் தெரியல. பிகாஸ் சிங்கிள் பிளட் ட்ராப்பில் எப்படி வந்து ஒரு அடமான்டியம் ஸ்கெலட்டனோட வந்தார் அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். இருந்தாலும் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வுல்வரின் வந்து சிங்கிள் பிளட் ட்ராப்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீஜெனரேட் ஆகி வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரோட ஃபீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய காட் லைக் பீயிங்ஸ் கூட வந்து இந்த கேரக்டர் சண்டை போட்டிருக்காரு. மேக்னெட்டோ மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சில கேரக்டர்ஸ், அதாவது நம்ம மேக்னெட்டோ வந்து மெட்டல்ஸை கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் நினச்சாருன்னா அடமான்டியமை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அவங்களால மட்டும்தான் வந்து நம்ம வுல்வரினை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருந்தாலும் வுல்வரின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சண்டைக்கு போயிட்டே இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் வுல்வரினுக்கு வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கார்பனேடியம் பிளேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு மெட்டலை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வுல்வரினோட அந்த ஹீலிங் ஃபேக்டரோட பவர் இருக்குது பார்த்திங்களா, அதை குறைக்க முடியும். கம்ப்ளீட்டாக வந்து இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவருடைய பாடிக்குள்ளே இருக்கிற அடமான்டியமே பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸிக்கான மெட்டல். அதுவே பார்த்திங்கன்னா நம்ம வுல்வரினை வீக் ஆக்கிட்டே போகுது. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வுல்வரினுக்கு ஒரு வீக்னஸ்னு சொல்லலாம். அதனால தான் அந்த ஓல்டு மேன் லோகன் ஸ்டோரி லைனில் பார்த்திங்கன்னா நம்ம வுல்வரின் கொஞ்சம் வீக்காக இருப்பார். அவருடைய ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டரோட பவருங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டரோட ஒரு முக்கியமான வீக்னஸ் அப்படிங்கிறது இவர் நிறைய இடத்துல தன்னோட கண்ட்ரோலை மீறி போயிடுவார். இதை வந்து இவரோட பலம்னு சொல்லலாம், இல்லைனா பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து பெர்சர்க்கர் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோடுக்கு இவர் போயிட்டார்னா ஒட்டுமொத்த எக்ஸ்மென் டீமும் ஒன்றா வந்தால் கூட இவரை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வுல்வரினுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து வுல்வரினால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற லெவலில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த 2 கேரக்டர்ஸை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வுல்வரினை பற்றியும் ஃபுல்லாக சொல்லிட்டேன், அதே நேரத்தில் நம்ம ரேத்தை பற்றியும் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்த் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம வுல்வரினுக்கு கண்டிப்பாக ராத்து வந்து பயங்கரமாக டஃப் கொடுப்பாரு. அதே நேரத்தில் வந்து நம்ம ராத்தும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் பென்டன் சீரிஸில் பண்ணிக்கிறத பார்க்கும்போது வுல்வரினோட பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நம்ம வுல்வரின் பார்த்துட்டிங்கன்னா காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹல்க்கு மாதிரியான ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர் ஹவுஸ் கூடிய சண்டை போட்டிருக்காரு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் லெவலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வுல்வரினுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் ஸ்பீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ராத்துக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வுல்வரின் வந்து ஓரளவுக்கு ஸ்பீடான கேரக்டர் தான். இருந்தாலும் அவருடைய அடமான்டியம் ஸ்கெலட்டன் பார்த்திங்கன்னா அவரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுது. ஆனால் ராத்துக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே எனிமியை வந்து தன்னுடைய ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஒரு ராத்தால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தால் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீடுங்கிறது நம்ம ராத்துக்கு தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து இந்த டியூரபிலிட்டி, ரீஜெனரேஷன், ஹீலிங் ஃபேக்டர் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வுல்வரினுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதுலேயும் அந்த வீக்னஸோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வுல்வரின் ரொம்ப ஈஸியாகவே நம்ம ராத்தை டிஃபீட் பண்ண முடியும். அதுலேயும் அந்த பெர்சர்க்கர் மோடை மட்டும் நம்மளுடைய வுல்வரின் ரீச் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அல்டிமேட் ராத்தாகவே இருந்தாலும் அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிவிடுவார். பிகாஸ் எக்ஸ்மென் டீம் யாருமே வந்து பெர்சர்க்கர் மோட இருக்கக்கூடிய நம்ம வுல்வரின் கிட்ட சண்டை போடவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் ரொம்பவே கொடூரமான கேரக்டராக மாறிடுவார். ஸோ நான் பார்த்துட்டிங்கன்னா ஃபீட்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, காம்பட் ஸ்கில்லு இது எல்லாத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நம்ம ராத்தை விட நம்மளுடைய வுல்வரின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டான கேரக்டராக இருக்கார். அதனால் இந்த வீடியோவில் 70%லேருந்து ஒரு 80 இல்லைனா 85 வரைக்கும் பார்த்திங்கன்னா வுல்வரின் ஜெயிக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கும். நம்ம ராத்துக்கும் சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம ராத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனமான ஒரு கேரக்டர். ஆனால் வுல்வரின் அப்படி கிடையாது. நிறையா போர்களில் கலந்துருக்காரு. அவருக்கு பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வுல்வரின் நம்ம ராத்தை டிஃபீட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம வுல்வரின் ஜெயிக்க அதிகமான சான்ஸ் இருக்குது, நம்ம ராத் ஜெயிக்க கொஞ்சம் கம்மியான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க, நம்ம வுல்வரின் பெஸ்ட்டான கேரக்டரா இல்லை ராத் பெஸ்ட்டான கேரக்டரா, யார் வந்து 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும்போது வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் அண்ட் மற்ற பற்றின கார்ட்டூன் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.